அழகி நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். என்னடா புதுசாக நின்றுட்டு பேசுகிறான் அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஸோ உட்காந்து போர் அடிக்குது, உட்காந்தே பேசி போர் அடிக்குது. அதனால தான் ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து இனிமேல் நின்றுட்டு பேசலாம் அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ 5 நாளுக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி ஒரு புது வீடியோ போடுறேன். ஏன் இவ்வளோ நாள் போடல அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸ்டோரியில். நீங்கள் என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 2000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ 5 நாளாக வந்து வீடியோ போடல, ஏன் போடல, வை நோ வீடியோஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து என்கிட்ட கேட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வீடியோ வரும்னு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன வீடியோ அப்படின்னா இந்த ஒரு கிராஃப்ட் நைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து கலர் பென்சில் ட்ராயிங் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டு. முக்கியமாக இந்த கிராஃப்ட் நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பென்சில் ட்ராயிங்கில் ஸ்கின் டெக்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேரில் அந்த லைன்ஸ் போடுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காம வந்து ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. லைக் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கிராஃப்ட் நைஃப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பிராண்ட் கலர் பென்சில்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரே கலர்ஸ் தான் நான் 2 பிராண்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து கிறிஸ்மஸ் காலர் கலர் பென்சிலு, இன்னொன்று வந்து டோம்ஸ் கலர் பென்சிலு. ஏன் 2 எடுத்து வச்சேன்னா, ஒன்று வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஒன்று வந்து சீப்பான கலர் பென்சில். ஸோ இது 1000 ருபீஸ் வரும், அது வந்து 100 ருபீஸ். ஸோ 2 இதுலையுமே இந்த கிராஃப்ட் நைஃப் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பிரிஸ்மா கலர் வந்து 3 கலர் வந்து லேயர் பை லேயராக வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம டோம்ஸ் கலர் பென்சிலே வந்து பண்ணிக்கலாம். ஷேடிங் பண்ணிட்டு அதே மாதிரி ஒயிட் கலர் பென்சில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் நைஃப் எடுத்தாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பிரிஸ்மா கலரில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணும்போது சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி செம்ம ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஷரே கொடுக்காம சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக போடுங்க. அந்த கலர்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பேப்பரோடு சேர்ந்து கிழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது திக் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணும்போது ஒரு 180 GSM மேலே இருக்க பேப்பராக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் ஒர்க் ஆகல, பேப்பர் கிழிஞ்சிரும் சீக்கிரமாக. இப்போ வந்து பிரிஸ்மா கலர் நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ டோம்ஸில், ஸோ டோம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வருது, உங்களுக்கு பார்க்கும்போது வந்து தெரியும். நீங்கள் வந்து இந்த நைஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மல் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும், ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. இதை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த எட்ஜு. இப்போ என்கிட்ட இருக்கிறத வந்து ஷார்ப்பாக இல்லை, நான் இதுவும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் பென்சிலுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் என்னோடய ஷார்ப் இல்லாதனால கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்காது. இதே அந்த கிராஃப்ட் நைஃப் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி ரவுண்டாக இருக்குது. ஸோ நமக்கு பிடிக்கிறதுனால கிரிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா, அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் வந்து மோஸ்ட்லி என்னோட ட்ராயிங்ஸ் வந்து கிராஃப்ட் நைஃப் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த நைஃப் வந்து நம்ம கலர் பென்சில்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் பண்ணணும் இல்லை, இந்த நைஃபை வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே இன்டென்டிங் மெத்தட் மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் மேலே கலர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம ஆல்ரெடி நைஃப் யூஸ் பண்ணி பேப்பரில் போட்ட லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஒயிட் லைன்ஸு. ஆனால் நான் வந்து இது இன்டென்டிங் மெத்தடுக்கு இந்த நைஃப் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இன்டென்டிங் பற்றி தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் பாருங்கள். அதில் சொன்ன டூல் தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவேன் இன்டென்டிங்க்கு. இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால தான். சில பேப்பர் கிளியே இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் வந்து அந்த ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன். அது பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், கடைசியில் என் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் இது 2த்தையுமே சொல்லி கொடுத்துருப்பேன். நான் வந்து மோஸ்ட்லி இதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படிங்கிற காரணமும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் 100 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன், இங்கே ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் உங்களுக்கு 10 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி இதுக்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ இந்த நைஃப் வந்து நான் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தளபதி டிராயிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து
அந்த ஸ்கின் டெக்ஸ்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் தளபதி டிராயிங் வந்து பார்க்கலன்னா அது நானும் இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து கொலாப் பண்ணியிருந்தோம். மறக்காம வந்து பாருங்கள், கடைசியில் என் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் போடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவிய கலையரசிக்கு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இனிமேல் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். அதேமாதிரி உங்களுக்கு என்னென்ன டிராயிங் வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இதேமாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டிராயிங் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓவிய கலை கற்போம், வாழ்க்கையை வர்ணமயமாக்குவோம். பாய். என்னடா பாய் சொல்லி திருப்பி வந்திருக்கான்னு பார்க்க வேணாம். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் எய்ம் வந்து நான் வைக்கலான் இருக்கேன். ஸோ எவ்வளோ அப்படின்னா 100 லைக் தான். ஸோ இந்த 100 லைக் வந்து நீங்கள் தான் ரீச் பண்ண வைக்கணும். ஸோ என்னடா 100ன்னு சொல்லிட்டு 10 வரல காமிக்கிறான்னு பார்க்க வேண்டாம், இருக்கிறது அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து 100 லைக் வந்து போட்டுருங்க. ஸோ போடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, பாய்.